கிறிஸ்துவுக்கு என கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். If you want to receive the joy or true joy, you must be in God. இறைவனுக்குள் தான் இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. எது உண்மையான மகிழ்ச்சி? ஒரு நல்ல விருந்து கூடத்தில் அமர்ந்து ஆகாரத்தை முன்வைத்து போதுமான அளவுக்கு சாப்பிட்டால் மகிழ்ச்சியா? அல்லது 2 மணி நேரம் கழித்து அந்த மகிழ்ச்சி எங்கே போகும்? உறவுகள் வந்தால் மகிழ்ச்சியா? வந்தவர்கள் திரும்பி சென்றால் அந்த மகிழ்ச்சி எங்கே போகும்? நட்புகளை சந்தித்தால் மகிழ்ச்சியா? எவ்வளவு நேரம் அவர்களோடு கூட நாம் செலவிட முடியும்? சம்பாதிக்கும் போது மகிழ்ச்சியா? அந்த சம்பாதித்ததை எல்லாம் சேர்த்து வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வி வரும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சி எங்கே? இப்படி பல காரியங்களை நாம் யோசிக்க முடியும். உண்மையான மகிழ்ச்சி என்பது என் ஆண்டவர் தந்தவற்றில என்னை அமைதிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையிலே அது காணப்படுகிறது. உலகத்துல மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க விரும்பி மிகப்பெரிய பணக்காரராக இருந்த ஆப்பிள் நிறுவன அதிபர் ஸ்டீவ் அவர்கள் உலகத்தின் எல்லாவற்றிலும் உச்சத்தை தொட்ட பொழுது அவருடைய பலகீனத்தின் மத்தியில அவர் கூறின வார்த்தைகள், வாழ்க்கையில் நாம் எதை சாதிக்க விரும்பினாலும் சாதித்து விடலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது எல்லாவற்றையும் நிறைவுக்குள்ளாய் கொண்டு வந்துவிட முடியும் என்று சொல்ல முடியாது. வாழ்கிற வாழ்க்கையில எந்த பொருளையும் விலை கொடுத்து வாங்கி விடலாம், எந்த காரியத்திற்கும் ஒரு பணியாளரை நியமித்து விடலாம், ஆனால் பாடுகள் வேதனைகள் சரீரத்துல வரும் பொழுது அதை ஏற்க மற்றவரிடத்துல கொடுக்க நம்மால் முடியாது. நாம் பக்குவம் அடையும் போதுதான் வாழ்க்கையின் அவசியத்தையும் வாழ்க்கையின் தெளிவையும் நாம் புரிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில் ஒரு காரியம் உண்டு, குறைந்த விலை கடிகாரமும் அதிக விலையுள்ள கடிகாரமும் ஒரே நேரத்தை தான் காண்பிக்கும். எது அவசியம்? எந்த கடிகாரத்தை வைத்திருப்பதனால் மாற்றம் வந்துவிடுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. செலவு செய்ய முடியாத போது நம்மிடத்துல எவ்வளவு பணம் இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. நடக்க முடியாத சூழலை வீழும் பொழுது குடிசை வீட்டில் இருந்தால் என்ன, மாளிகையில் இருந்தால் என்ன என்கிற வார்த்தையும் கூட அவர் பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற நிறைவான வார்த்தை, வாழ்க்கை இருக்கும் பொழுது, வாழ்வு இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள நண்பர்கள் அனைவரோடும் உறவுகள் அனைவரோடும் அன்பாக பேசி பழகுங்கள், அந்த மகிழ்ச்சியை பரிமாறுங்கள், அதுவே உண்மையான சந்தோஷம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த சந்தோஷம், உண்மையான பகிர்வு, எல்லோரையும் நேசிக்கிற குணம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் இறைவனுக்குள் நான் சந்தோஷமாய் இருக்கும் பொழுதுதான் இந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலே பெறுகிற உண்மையான சந்தோஷத்தை கொண்டு அருகிலே இருக்கிற மக்களோடு அன்பாய் பேசி பழக, நீர் தந்த மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்க, உம்மிடத்துல நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்க நீர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதி. இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.